ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்மணி வீடு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களுமே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி விலாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பர்த்டேக்கு முன்னாடி நாள் எடுத்த வீடியோ தான் அது. முன்னாடி நாள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் மேலே காய போட்டுட்டு இருந்தாங்க. சரி, அது எடுத்து மடித்து வச்சிடலான்னு சொல்லிட்டு மேலே போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன். பர்த்டே அப்போது பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிளானுமே இல்லை. சடனாக ஒவ்வொன்றுமே நடந்துச்சு. அதெல்லாம் போக போக பார்ப்பீங்க. எல்லாருக்குமே நிறையா ஆசை இருக்கும். சரி, அவங்கவுங்க பர்த்டேக்கு செல்ஃப் கிஃப்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சும் வச்சுருப்பாங்க. நானுமே அப்படி தான் நினச்சேன். சரி, ஏதாச்சும் இந்த பர்த்டேக்கு நம்மளே வாங்கிக்கலாம் நம்மளுக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு. பிடிச்சது என்னமோ இருக்குது, அமௌண்ட்டு பாதி தான் இருக்குது, கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால சரி நெக்ஸ்ட் டைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆகிட்டேன். இப்போ நம்ம வீடியோவுக்கு வந்துடலாம். ட்ரெஸ் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கிளைமேட்டே சூப்பராக இருந்துச்சு. மேலே அந்த சூரியன் எங்களுக்காகவே இருந்ததுனால அது ஒரு தனி ஃபீலாக இருந்துச்சு. நம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்ச நேரம் நீங்கள் மொட்டை மாடியில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். நானும் தம்பியும் சரி ட்ரெஸ் எடுத்துகிட்டே அப்படியே பேசிகிட்டே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தங்கச்சியெல்லாம் எங்கேயோ போயிட்டு இருந்தாங்க பாப்பாவை கூட்டிகிட்டு. சரி, அவங்கள தேடி தான் போயிட்டு இருந்தேன். என்ன பண்ணுறீங்க? என்ன விளாட்றீங்க? என்ன பாப்பா விளாட்ற நீ? ஏ பாப்பா 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 இல்லை இட்டு போயிடுவேன். ஹாய் சொல்லுமா. என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டீங்களா கேளு. என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டீங்களா கேளு. இங்கே பாரு பாப்பா. சொல்லு. சாப்பிச்சா? நீ சாப்பிட்டியா மத்தியானம்? என்ன சாப்பிட்டேன்? இட்லி இட்லி பூ. என்ன பண்ணுகிறீங்க? சரி பாய் சொல்லிடு. பாய். குட் ஈவினிங். குட் ஈவினிங். அங்க பார்த்து சொல்லுமா. சும்மா சும்மா கோவப்படுறது எப்படி? தங்கச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ மண்ணில் விளையாடிட்டு இருந்தாங்க. சரி, டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நானுமே வந்துட்டேன். நிறைய வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்க மாட்டேன். நான் அப்போ தான் காலேஜ் போயிட்டு வந்ததுனால நிறைய ஸ்நாக்ஸ் வச்சுருக்காங்க. நான் காலேஜ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தேன். சரியா, நான் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஜிம்பிளி தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. இதோட பேர் ஜிம்பிளின்னு சொல்கிறாங்க, வேறு என்னென்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. உங்களுக்கு வேறு பேர் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜிம்பிளி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த முடி கொட்டுறது ப்ராப்ளம் கூட சீக்கிரமே காலையில் தண்ணி குடிச்சிட்டு சாப்பிட்டா. இந்த ஜிம்பிளி பார்த்திங்கன்னா 2 டைப்ஸாக செய்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாவு நல்லா பிசைஞ்சிட்டு தோசைக்கல்ல போட்டு ரொட்டி மாதிரி சுட்டும் அரைச்சி செய்கிறாங்க. இல்லைன்னா கொஞ்சம் உதிரியாக இட்லி குண்டால் போட்டும் செய்கிறாங்க. நீங்கள் தோசைக்கல்ல போட்டு சுட்டு செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.
இந்த ஹேர் ஃபால் அப்புறம் ஸ்கின் ப்ராப்ளம்லாம் சீக்கிரமாகவே சரியாயிடும். இது காலையில் வெறும் வயிற்றுலேயே ஒவ்வொன்றும் சாப்பிட்டா உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தால் கண்டிப்பாக சாப்பிடுங்க. இது சீக்கிரமாகவே சரியாகும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடியோ நெக்ஸ்ட் டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பாப்பாக்கு ராடி சேட்டு தூர்வா வாடிப்பட்டு போ போ அக்கா கிட்ட போ. மூணு முறை சொல்லுங்க. நீ தள்ளிடா உஷா. ஐயோ இங்க ஒருத்தர் இங்க வா. நான் கீழே போட்டு சுக்குட்டு உடறா கொஞ்சம் தானே வா. வெளிச்சம் வராது வெட்டா கலிங் வெட்ட மாதிரி எல்லாம் எதுக்கு ரெண்டு கேடு நடந்தாலும் கேட்பாங்க. ஓகே நிறைய போட்டுக்கிறோம். சீக்கிரம் சூப்பர். Happy birthday, my sister Sweta. Chocolate da full ah. Chocolates. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் தான் விலாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஈவினிங் பார்த்தீங்கன்னா எல்லோரும் குக் பண்ண சரி வெளியவே குக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. சிக்கன் மட்டன் எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கடைஞ்சது தான் செஞ்சு கொடுத்தாங்க பர்த்டேக்கு. அப்புறம் நானே ரசகுல்லா செஞ்சேன் காலையில். ரசகுல்லா ரெசிபி வேணும்னா கண்டிப்பாக ஷார்ட்ஸ் வீடியோவை பாருங்கள். இது போடுப்பா, இந்த லைன் போடு.
பர்த்டே அப்போ பார்த்திங்கன்னா எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லை. கேக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தங்கச்சியே ரெடி பண்ணது. கேக் டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரியலி சூப்பராக இருந்துச்சு. அவங்க எதுவுமே வச்சு செய்யலை. ஹாப்பி பிஸ்கெட்டு அப்புறம் இன்னொரு பிஸ்கெட் ஏதோ வச்சு செஞ்சாங்க. கேக்குமே நல்லா பொசுன்னு சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ புஜ்ஜி, கோகுல், ஸ்வாதி, ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். தேங்க்யூ. வீடியோ எண்ட் ஆகிற டைம் வந்தாச்சு. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான vlogல சந்திப்போம். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.